Hello teachers, welcome to Tara TET Academy. So நம்ம வந்து week 6 தமிழ் பெடகாஜி 3 டாபிக் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்டடி பிளானை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட வந்து தமிழ் பெடகாஜி முடிச்சு இந்த 3 டாபிக் முடிஞ்சிருச்சுன்னா தமிழ் பெடகாஜி கம்ப்ளீட் ஆகிடும். தமிழ் பெடகாஜி, மேக்ஸ் பெடகாஜி, இங்கிலீஷ் பெடகாஜி, அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸ் பெடகாஜி, சயின்ஸ் பெடகாஜி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டாப்பிக்கு போகலாம். மொழி புரிந்துணர்வு மற்றும் திறனை மதிப்பீடு செய்தல், பேசுதல், கேட்டல், படித்தல் மற்றும் எழுதுதல் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ இது முக்கியமான அப்டேட்டு. ஸோ டார்கெட் பேட்சில் வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் August 1 1800 ஆக்குறோன்னு சொல்லி. பட் எனக்கு August 1 நிறைய மெசேஜஸ்ஸு 1500 கொடுங்கன்ற மாதிரி எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் முன்னாடியே சொன்னேன். பட் ஆனால் 1800 ஆகஸ்ட்லேருந்து ஆக்கிடுவோம். நம்ம ஆஃபர் வந்து ஜூலை எண்டு தான் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ஒரு 4-5 மெம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நான் 1500 தான் நான் பேட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ நான் 1800 ஆக்கலை. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து நான் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் வந்து 1800 ஆக்குறேன்னேன். பட் அவங்க லைனாக வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்களா. ஸோ ஓகே இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி நான் 1500 ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு விட்டுட்டேன். ஸோ இனிமேட் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க 1800 1500. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இனிமேட் சேர்றவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, முதுகலை குத்துற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு 1500 கொடுத்துட்டு நீங்கள் சேர்றவங்களுக்கு 1800 நான் சொல்ல முடியாது. ஸோ 1500 இஸ் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? 1800 இல்லை. ஓகேங்களா? ஸோ இனிமே வந்து 25 டேஸ்க்கு நியர்லி 26-27 டேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே படிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 1800 வேணான்னு சொல்லி நான் வந்து அவங்க கேட்டதுனால நான் தொடர்ந்து ஒரு 4 பேருக்கு நான் கொடுத்துட்டேன். 1400க்கு 1500க்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தீங்கன்னா டார்கெட் பேட்ச் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட சப்ஜெக்ட் சொல்லுங்கள். நம்ம பேட்ச் எப்படி இருக்குன்ற எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். முக்கால்வாசி சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 25% தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா சிடிபிலையும் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலில். ஓகேங்களா? அந்த கண்டென்ட்டில் தான் இருக்குது. அதுவும் வந்து பாதி முடிச்சாச்சு. சிடிபியில் முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இன்னும் 4 டாபிக் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிக்கிறவங்க பிடிஎஃப் எடுத்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டைம் பத்தாது. அவ்வளோ நிறைய சிலபஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா வந்து ஹெட்ஃபோன் கேட்டுட்டு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருந்தால் ஓகே. ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை சமைக்கும் போதோ வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹெட்ஃபோன் வச்சுட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ கான்செப்டை புரிஞ்ச அப்புறம் டெஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டான பேட்ச் 150 மார்க்ஸ்க்கு நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். தமிழ் கிராமர், இங்கிலீஷ் கிராமர், தமிழில் நான் டீச் பண்ணிட்டேன். இலக்கணம் குறிப்பு, ஸோ இங்கிலீஷில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸிமே வந்து நம்ம வந்து கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணி தான் வந்து எப்படி நம்ம ஒரு கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுன்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சோஷியலும் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 நீங்கள் புக்கை படிக்க தேவையில்ல. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற நோட்ஸ், அதுவும் நான் டீச் பண்ணி போடுற அந்த நோட்ஸ் வித் டெஸ்ட்டோட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் படித்தா போதும். தட் இஸ் மோர் தென் எனஃப். நீங்கள் புக் எதுக்குமே எடுக்க தேவையில்லை. நம்மளோட பேட்சில் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இது டார்கெட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான பேட்ச். ஸோ நீங்கள் தனியாக 700 rupees கொடுத்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் பேக்கேஜ் வாங்க தேவை இல்லை. ஓகேங்களா? டார்கெட் பேட்சில் இன்க்ளூட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் பேட்ச்ன்றது வந்து ஒன்லி பிடிஎஃப்ஸ் மட்டும் தான் அதில் அவைலபிள் இருக்கும். ஸோ எல்லா சப்ஜெக்டோட பிடிஎஃப்ஸ் இருக்கும். 1க்கு 2 இருக்கும். ஸோ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எது வேணாமே ரிலை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு எந்த பிடிஎஃப்பும் தேடி போக தேவையில்லை. அதே மாதிரி கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். தமிழ் இருக்கட்டும், தமிழ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுமே, சிடிபி எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே அவைலபிள் இருக்குது. நீங்கள்லாம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் சால்வ் பண்ண அப்புறம் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், எப்படி நம்ம அட்டன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும் போது இந்த 150 மார்க்ஸ்க்கான இந்த 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது வித் ஆன்சர் கீயோட இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்பில் போடுற வீடியோஸோட டெஸ்ட் இது எல்லாமே வந்து 700 rupees பேட்ச், அதாவது செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பேட்ச், அதாவது ஸ்டடி மெட்டீரியல் பேக்கேஜ்னு சொல்லலாம். 700 rupees பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. இல்லை உங்களுக்கு வீடியோஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா கண்டென்ட்டுமே வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட்டாக வேணும், ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியலோட கண்டென்ட்டும் இதில் இருக்கும். ஓகேங்களா? இது 1500 ஃபிக்ஸ்டு ரேட் இப்போ. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் வந்து கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷனு 10 செட் ஆஃப் மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு அது மட்டும் வேணும். பேப்பர் 1 பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ்க்கு வேணும்னா நீங்கள் 400 பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வீடியோ கிடைக்கும்னா சிடிபி, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் பெடகாஜிக்கு வீடியோ கிடைக்கும். மீது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இப்போ இவிஎஸ்க்கு இருக்கட்டும், மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் சப்ஜெக்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதுக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜாக வந்து 1000 rupeesக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச்ன்றது வந்து நீங்கள் என்கொயரி பண்ணுறதுக்காக இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம் வாங்க.
ஒரே ஒரு அப்டேட், நீங்கள் 700 rupees பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து டார்கெட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தீங்கன்னா இப்போ 1500 நீங்கள் எக்ஸ்ட்ரா 800 பே பண்ணிவிட்டு நீங்கள் இதில் டார்கெட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கான அர்த்தத்தை முதல்ல பார்க்கலாம். மொழி புரிந்துணர்வு மற்றும் திறனை மதிப்பீடு செய்தல், இதுக்கான அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ மொழியை வந்து புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதோட திறன், எப்படி நம்ம மொழியை வந்து புரிஞ்சு வச்சுருக்கோம், அதோட திறனை நீங்கள் எவ்வளோ திறன் வயமாக இருக்கீங்க, அதாவது வந்து இந்த பேசுதல், கேட்டல், படித்தல், எழுதல் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வருது அப்படின்றத வந்து மதிப்பிடுறது, அதுதான் அந்த டாப்பிக்கோட பேர். ஃபஸ்ட்டு போகலாம். கல்வியல் மற்றும் மொழி கற்பித்தலில் மொழி புரிந்து உணர்தல் மற்றும் வந்து தேர்ச்சியை மதிப்பிடுதல், அசஸிங் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ப்ரொஃபிஷியன்சி என்பது மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். ஸோ இது வந்து நம்ம படிப்புலையும் ஒரு புது மொழியை கற்றுக் கொடுக்குற முறையிலும் வந்து ஒருத்தருக்கு அந்த மொழி வந்து எந்த அளவு வந்து புரியுது, புரிந்த உணர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து புரியுது, அதை வந்து எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்த முடியுது, அதுதான் வந்து தேர்ச்சி. அப்படிங்கிறத சோதித்து பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணும்போது, இது வந்து நம்ம மதிப்பீடு பண்ணும்போது ஒரு மாணவர் வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுறாரா இல்லை வந்து உண்மையாலே புரிஞ்சு தான் வந்து படிக்கிறாரா சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வந்து மதிப்பீடுதல் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து போகலாம். ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் அடிப்படை தூண்களாக விளங்குவது LSRW என குறிப்பிடப்படும் 4 அடிப்படை மொழி திறன்கள் ஆகும். கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். ஸோ நம்ம எந்த மொழியை கற்றுக்கணுனாலுமே இந்த 4 விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா வந்து கேட்கணும், பேசணும், படிக்கணும், அப்புறம் வந்து எழுதணும். ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து பேச தொடங்குதில்லை. ஓகேங்களா? முதல்ல வந்து சுற்றியும் வந்து பேசுவதை கேட்கும், அப்புறம் தான் வந்து பேசும், அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடம் போய் படிக்கும், அதுக்கப்புறம் தான் எழுத கற்றுக்கும். இதுதான் வந்து இயற்கை முறையானது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். மொழி புரிந்து உணர்தல் மற்றும் தேர்ச்சி ஒரு பார்வை. ஸோ ஒருவர் தான் கேட்கும், ஃபஸ்ட்டு வந்து மொழி புரிந்து உணர்தல், காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன, மொழியை எப்படியே புரிஞ்சுக்கிறோன்றதை பற்றி பார்க்கலாம். ஒருவர் தான் கேட்கும் அல்லது படிக்கும் மொழியின் கருத்துக்களை, சொற்களின் பொருளை மற்றும் சூழலை வந்து சரியாக புரிந்து கொள்ளும் திறன் வந்து உள்வாங்கும் திறன், அதாவது ரெசெப்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து மற்றவங்க பேசும்போது நம்ம கேட்குற விஷயத்தை வந்து அல்லது வந்து புத்தகத்தில் படிக்கிற விஷயங்களோ அதோட அர்த்தம் என்னன்ற அந்த சூழ்நிலை அதை வந்து சொல்கிறாங்கன்னு தெளிவாக நம்ம மனசில் வந்து ஏற்றுக்கிறது தான் வந்து புரிந்து உணர்தல்ன்றது. இது வந்து ஒரு உள்வாங்கும் திறன், அதாவது வந்து வெளியில் இருந்து வர தகவல்களை நம்ம மூளைக்குள்ளே எடுத்துக்கிறோம். சீக்கிரம் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சீக்கிரம் மழை வரப்போகுது, துணியே உள்ள ஏடு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லும்போது மழை வந்தால் துணி நனைஞ்சிடும் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஓடி போய் தான் அதை வந்து துணியை எடுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து புரிதல்ன்றது. ஓகேங்களா? புரிந்து உணருதல் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி, ப்ரொஃபிஷியன்சி, மொழியை கருத்து பரிமாற்றத்திற்கு பிழையின்றி சரளமாகும் சூழலுக்கும் ஏற்பவும் பயன்படுத்தும் முழுமையான ஆற்றல், வெளிப்பாடு திறன், எக்ஸ்பிரசிவ் ஸ்கில்னு சொல்லுவோம். ஒரு மொழியை வந்து தப்பில்லாமல் தயக்கம் இல்லாமல் எந்த இடத்துல எப்படி பேசணும்னு சொல்லி அப்படி பேசுகிற அந்த முழுமையான திறமை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தேர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு வெளிப்பாட்டு திறன், அதாவது எக்ஸ்பிரசிவ் ஸ்கில், அதாவது வந்து நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்களை நம்ம வெளியில் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம், நண்பர்கள் கிட்ட வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஜாலியாக பேசுகிற மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூலையோ இல்லை அது வந்து மேடையிலோ பேச முடியாது. ஓகேங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி தப்பு இல்லாமல் வந்து பேசுவது தான் வந்து நம்ம பயிற்சி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 4 மொழி திறன்களில் மதிப்பீடு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேட்டல் திறன், லிசனிங் ஸ்கில்ஸ், உள்வாங்கும் திறன், அதான் வந்து நம்ம பார்த்துடலாம் எக்ஸ்பிரசிவ் ஸ்கில்னு சொன்னோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. உள்வாங்கும் திறன் தான் ரெசெப்டிவ் ஸ்கில் இங்கிலீஷில். கல்வியல் மற்றும் மொழி கற்பித்தலில் மொழி புரிந்து உணர்தல் மற்றும் தேர்ச்சியை மதிப்பிடுதல் என்பதில் கேட்டல் திறன் மிக முக்கியமான முதன்மை திறன் ஆகும். ஸோ வந்து சரியாக கேட்டால் தான் வந்து சரியாக பேச முடியும். கேட்கும் திறன் வந்து குறைஞ்சா மற்ற மொழியை வந்து திறன்களும் வந்து பாதிக்கப்படும். இப்போ வந்து ஒரு மொழியை வந்து கற்றுக்கும் போதும் சரி, அதை வந்து சோதிக்கும் போதும் சரி, கேட்டல் திறன் தான் வந்து எல்லாத்துக்கும் முதல் அஸ்திவாரமாக இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் வந்து சொல்கிற அந்த ஆர்டரோ ஏதாவது ஒரு கட்டளை சரியாக வந்து கவனிக்காத மாணவர்னால, ஸோ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்னால அந்த வேலையை வந்து சரியாக செய்ய முடியாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. செவியர் சுவை உணரா
வாய் உணர்வின் மாக்கால் என்னும் வள்ளுவனின் வாக்கியத்திற்கு ஏற்ப மொழியை கற்பதற்கும் உள்வாங்குவதற்கும் கேட்டலே அடித்தளம் ஆகும். ஸோ அந்த திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து காதால நல்ல விஷயங்களை கேட்டு அதோட சுவையை வந்து உணராதவங்க வந்து நாக்கினால் வந்து அதாவது நாக்கினால் சாப்பாட்டு சுவையை மட்டும் உணர்ந்து என்ன பயன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வாட்டி சொல்றேன், நான் திக்கி சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி சொல்றேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறேன்னா, காதால நல்ல விஷயங்களை கேட்டு அதோட சுவையை உணராதவங்க நாக்கினால சாப்பாடு சுவையை மட்டும் உணர்ந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் மொழிக்கும் கேட்டல் தான் வந்து அடிப்படை. நல்ல காதால் கேட்டு அந்த சிந்தனையை வந்து ஒருத்தர் வந்து அதை உள்வாங்கிறதுனால தான் ஒருத்தர் வந்து சிறந்த பேச்சாளராகவும் சிந்தனையாளராகவும் மாறுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ கேட்டல் திறனை விரிவாகவும் ஆழமாகவும் மதிப்பிடுவதற்கான தெளிவான குறிப்புகள் கீழே வழங்கி பெற்றுள்ளன. ஃபஸ்ட்டு வந்து கேட்டல் திறன் வரைய இலக்கணம், அதுக்கப்புறம் முக்கியத்துவம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ கேட்டல் என்பது வெறுமனே வந்து ஒலிகளை செவி மடுப்பது மட்டுமன்று, செவி மடுக்கும் ஒலிகளுக்கு பொருள் உணர்ந்து விழிப்புணர்வுடன் கருத்துக்களை உள்வாங்குவதே லிசனிங். அதாவது வந்து உள்வாங்குவது தான் வந்து கேட்டல் திறன் ஆகும். ஸோ வந்து வெறும் சத்தம் வந்து காதால் விழுறது மட்டும் வந்து கேட்டல் கிடையாது, அதாவது ஹியரிங். ஓகேங்களா, அது வந்து ஹியரிங். காதில் விழுறது ஹியரிங். அதே வந்து காதில் விழுற சத்தத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கவனமாக வந்து புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிறது தான் வந்து உண்மையான கேட்டல், அதாவது வந்து லிசனிங் ஸ்கில்ன்றது. ஓகேங்களா, சுற்றி இருக்கிற அந்த வண்டி சத்தம் பறவை சத்தம் காதில் விழுகிறது ஹியரிங். ஓகேங்களா, ஆனால் அதே வந்து ஒரு ஆசிரியர் வந்து நடத்துகிற பாடத்தை கவனமாக புரிஞ்சுக்கிறது தான் வந்து லிசனிங். இதுதான் வந்து கரெக்டான ஒரு முறையான கேட்டல் திறன்ன்றது இதை தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து உள்வாங்கும் திறன், ரெசெப்டிவ் ஸ்கில். மொழியின் முதல் படிநிலையான இது பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தேவையான சொற்கள் அஞ்சியும் வாக்கிய அமைப்பையும் மூளைக்கு கொண்டு சேர்கிறது. ஸோ மொழியை வந்து கற்றுக்கிறதுல முதல் படியாக இந்த உள்வாங்கும் திறன் தான் இருக்குது. நம்ம நிறைய கேட்க தான் வந்து நமக்கு நிறைய புது வார்த்தைகளும் அதை வந்து எப்படி வாக்கியமாக அமைச்சு பேசுறதுக்குன்ற அறிவு வந்து மூளைக்குள்ளே போய் சேரும். அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து நல்ல கருத்துக்களை வந்து கேட்கும்போது நம்மக்கிட்ட பேசவும் எழுதவும் தேவையான வார்த்தை வந்து தானாகவே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேட்டல் புரிந்துணர்தலின் நிலைகள், லெவல்ஸ் ஆஃப் லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். கேட்டல் திறனை மதிப்பிடும் முன் மாணவர் எந்த நிலையில் ஒலிகளை புரிகிறார் என்பதை வந்து அறிய வேண்டும். ஸோ ஒரு மாணவனுக்கு வந்து கேட்டல் திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சோதித்து பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் எந்த அளவுக்கு சத்தங்களையும் வார்த்தைகளையும் புரிஞ்சுக்கிற அந்த நிலையில் நம்ம அவர் எந்த நிலையில் இருக்காருன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து ஒரே மாதிரி கவனிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து வார்த்தைகள் வந்து மட்டும் கவனிப்பாங்க, ஒரு சிலர் வந்து அதோட ஆழமான அர்த்தத்தை வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா வந்து வகுப்பில் ஒரு ஆசிரியர் வந்து சொல்கிறத ஒரு மாணவன் வந்து வெறும்னே சத்தமாக வந்து மட்டுமே வந்து கேட்பாங்க. இல்லை வந்து ஒரு சில பசங்க வந்து அதோட வந்து முழு அர்த்தத்தை வந்து புரிஞ்சு கேட்பாங்க. ஸோ இதுதான் அந்த வேற்றுமைன்றது. இந்த ஒலிப்பு நிலை பண்ணுறதை பார்க்கலாம். ஃபோனட்டிக் லெவல் இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ் பெடகாஜியில் படிச்சிருப்போம். ஸோ இதிலே அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான், அது ஒன்றும் புதுசு இல்லை. சொற்களின் ஒலிகளையும் உச்சரிப்பைகளையும் வேறுபடுத்தி அறிதல். எடுத்துக்காட்டு அறம் கிளி கிழி ஆகிய வேறுபாடுகளை கேட்டு அறிந்தல். மொழியில் வர வெவ்வேறு வார்த்தைகளோட உச்சரிப்பையும் சத்தத்தையும் வந்து சரியாக பிரித்து அடையாளம் கண்டுபிடிக்கிற முதல் நிலை இதுதான். தமிழ் மொழியில் வந்து சிறிய ரகர நகர ழகர வேறுபாடுகள் அர்த்தத்தை மாற்றிட்டும் அப்படின்றத வந்து அது வந்து காதால் கேட்டு புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஒலிப்பு நிலைன்றது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டுக்கு முன்னாடி மழை அப்படின்னு சொல்லும்போது மேகத்தில் இருந்து கொட்டுற தண்ணின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மலைன்னு சொல்லும்போது மலை அப்படின்னா உயரமான பாறை கூட்டம்னு சொல்லலாம். அது வந்து அவங்க காதால் கேட்கும்போது மலையும் மழைக்கான அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது அவங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருள் நிலை. ஸோ லிட்ரல் லெவல், பேச்சாளர் கூறும் தகவல்கள் கதை அல்லது செய்திகளின் நேரடி பொருளை புரிந்து கொள்ளுதல். ஸோ ஒருத்தர் பேசுகிற கதையை வந்து அல்லது வந்து செய்தியை வந்து கேட்கும்போது அவங்க என்ன நேரடியாக சொல்கிறாங்க அந்த வார்த்தைகளுக்கான நேரடி அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா மறைமுக அர்த்தம் எதுவும் இருக்காது. என்ன சொல்கிறாங்க அது அப்படியே வந்து மூளையில் ஏற்றுக்கிறது. எடுத்துக்காட்டுக்குன்னு சொன்னால் நாளைக்கு நான் பள்ளிக்கூடம் லீவு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொன்னால் நாளைக்கு பள்ளிக்கு வர கூடாதுங்கிற அந்த நேரடி அர்த்தத்தை வந்து மட்டும் வந்து புரிஞ்சு சந்தோஷப்படுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து உட்புறல்
உட்பொருள் கருத்து நிலை. இன்ஃபரன்ஷியல் லெவல் பேச்சாளரின் குரல் ஏற்ற இறக்கம் உணர்ச்சி மற்றும் சூழலை வைத்து மறைமுக பொருளை கண்டறிதல். ஸோ வந்து ஒருத்தர் பேசுகிற அவரோட குரல் உசந்து தாழுறது, உசந்து இருக்கிறது, தாழ்ந்து இருக்கிறது, அவரோட கோபம் அல்லது சந்தோஷம் போன்ற உணர்ச்சிகள் என்ன வச்சு அவர் வந்து வெளிப்படையாக சொல்லாத மறைமுக அர்த்தங்களை வந்து புரிஞ்சுக்கிறது. ஸோ வார்த்தைகளை விட நம்ம வந்து பேசும் அந்த உணர்ச்சியும் தோணியும் தான் வந்து உண்மையான கருத்தை வந்து சொல்லும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லாமா, அம்மா கோபமாக வந்து ரொம்ப நல்லா பண்ணுற தம்பி அப்படின்னு சொன்னால் அது வந்து பாராட்டு இல்லை, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி குரல் அந்த அந்த பாணியை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து மதிப்பீடு நிலை எவால்வேட்டிவ் லெவல் கேட்ட தகவல்களின் உண்மைத்தன்மை தர்க்கம் மற்றும் பயன்பாட்டை சிந்தித்து ஆராயும் திறன். ஸோ கேட்ட ஒரு செய்தி உண்மையா இல்லை பொய்யா, அதில் ஏதாச்சும் வந்து நியாயம் இருக்கா, அதை நம்ம நம்பலாமா வேணாமான்னு சொல்லி சொந்தமாக சிந்தித்து முடிவு பண்ணுற மிக உயர்ந்த நிலையாக பார்க்கப்படுது. கண்ணால் பார்க்குறதையும் காதால் கேட்கறதையும் அப்படியே வந்து நம்பாமல் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற அறிவு தான் இது. ஓகேங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்குன்னு சொன்னால், ஒரு மாத்திரையை வந்து சாப்பிட்டா ஒரு நாள் உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணமாகிடும்னு சொல்லி ஒரு விளம்பரம் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது உண்மையா இருக்க முடியாதுன்றதை நீங்கள் வந்து அவங்க ஏமாத்துறாங்கன்றதை நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுறது. இதுதான் இருக்கிறது உயர்ந்த நிலை, அதான் மதிப்பீடு நிலை என்று சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கேட்டல் தேர்ச்சியை மதிப்பீடும் முறைகள் மெத்தட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். வகுப்பறையில் மாணவர்களின் கேட்டல் திறனை மதிப்பீடு செய்ய பின்வரும் யுத்திகளை பயன்படுத்தலாம். ஸோ வந்து பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு கேட்கிற திறமை எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி சோதித்து பார்க்க இந்த வழிமுறைகளை வந்து பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து செய்தி கதை கேட்டு விடையளித்தல், லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ். ஒரு ஆசிரியர் செயல்முறை. ஓகேங்களா? ஆசிரியர் வந்து ஒரு கதையை செய்தி தூண்கையோ அல்லது ஆடியோ பதிவையோ மாணவர்களுக்கு கேட்க வைப்பார். ஸோ ஆசிரியர் வந்து ஒரு சுவாரஸ்யமான கதையோ அல்லது வந்து ஒலிப்பதிவை ஆடியோ வந்து வகுப்பறையில் மாணவர்களுக்கு வந்து கவனமாக கேட்க வைப்பார். ஸோ இந்த கவனச்சிதறல் இல்லாமல் கேட்குறாங்களா அப்படின்னு பார்க்க இது வந்து ஒரு நல்ல பயிற்சியாக இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு தெனாலிராமன் சொல்லுவது அந்த கதையை வந்து ஆசிரியர் வந்து வகுப்பில் வந்து சத்தமாக வாசித்து காட்டுவது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு. கதையின் மைய கருத்து பற்றிய வினாக்கள், நிகழ்வுகளின் வரிசையை சரியாக கண்டறிதல், பன்முக தெரிவு வினாக்கள் மற்றும் சரி தவறு வினாக்கள். ஸோ வந்து கதையை கேட்ட பிறகு வந்து இந்த கதையோட நோக்கம் என்ன, முதல்ல என்ன நடந்துச்சு, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்டு பல விடைகள் கொண்ட கேள்விகள் மூலமாக வந்து மாணவர்களுக்கு புரிதலை வந்து சோதிப்பது. கதையை வந்து முடிச்சுட்டு தெனாலிராமன் வந்து அரசை எப்படி வந்து ஏமாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து மாணவர்களுக்கு சரியான அவங்க கவனிச்சிருக்காங்களா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சோதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வழிமுறைகளை பின்பற்றுதல், ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிக்டேஷன் செயல்முறை. ஆசிரியர் வாய்மொழியாக சில வழிகாட்டுதல்களை தருவர். ஸோ ஆசிரியர் வந்து வாயினால் வந்து சில கட்டளைகளும் வழிமுறைகளும் வந்து சொல்லுவார். கவனமாக கேட்டு அது வந்து உடனே வந்து செயல்படுற திறன் தான் வந்து இது வந்து வளர்க்கும். எல்லாரும் வந்து புத்தகத்தை வந்து திறந்து 3வது பக்கத்தை எடுங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவது. ஓகேங்களா? இந்த மாதிரி செயல்முறை. ஸோ ஒரு ஆக்ஷனோ ஏதாவது ஒரு ரியாக்ஷன் சொன்னால் நீங்கள் வந்து ரியாக்ஷன் கொடுக்குறது. இது எப்படி மதிப்பிடுறது? வரைபடம் படங்கள். ஒரு வீட்டை வரைந்து அதன் வலது பக்கம் ஒரு மரத்தை வரையவும் என கூறும்போது மாணவர்கள் அதற்கேற்ப செய்கிறார்களா என பார்த்தல். ஸோ ஆசிரியர் வந்து சொல்கிறத வந்து கேட்டு மாணவர்கள் வந்து சரியாக பாடம் வரைகிறாங்களா அப்படின்றத வந்து அவங்களோட கேட்டல் திறனை வந்து சோதிப்பது. ஒரு வட்டம் போட்டாங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு பூ வரைஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்லும்போது இடது வலது குழப்பம் இல்லாமல் வந்து மாணவர்கள் வந்து கரெக்டாக வரைகிறாங்களான்றதை பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து சொல்வதை எழுதுதல், டிக்டேஷன்ஸ். சொற்களையும் வாக்கியங்களையும் ஆசிரியர் வந்து கூற கேட்டு பிழையின்றி எழுதுதல். ஆசிரியர் வந்து உச்சரிக்கும் வார்த்தையை வந்து காதால் கேட்டு எந்த எழுத்து பிழையும் வந்து இல்லாமல் நோட்டில் வந்து எழுதுகிற ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுது. இது வந்து காதால் கேட்கும் திறனையும் வந்து கையெழுத்து திறனையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து சோதிக்கும். ஆசிரியர் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, தமிழ் எங்கள் உயிர் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் வந்து அதை வந்து அப்படியே தப்பில்லாமல் நோட்டில் எழுதுது. நெக்ஸ்ட் வந்து ஒலி வேறுபாடு கண்டறிதல், ஃபொனமிக் அவேர்னஸ் டெஸ்ட். ஒரே மாதிரி ஒலிக்கும் தமிழ் சொற்களை வாசித்து காட்ட. ஸோ கேட்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கிற தமிழ் வார்த்தைகளை வந்து ஆசிரியர் வந்து சத்தமாக வந்து வாசிப்பார். உச்சரிப்பில் இருக்கும் இந்த சிறிய மாற்றங்களை வந்து கூட வந்து கண்டுபிடிக்க இந்த சோதனை வந்து உதவும். ஸோ இப்போ வந்து கரை இந்த மாதிரி
கரை கரை ஆகிய 2 வார்த்தையிலும் ஆசிரியர் வந்து உச்சரித்து காட்டுவாங்க. மதிப்பீடு ர ர ர ல ல ழ ந ந ந ஆகிய வேறுபாடுகளை கேட்டு சரியான சொல்லை மாணவர்கள் அடையாளம் காண்பதை சோதித்தல். ஸோ இந்த சிறப்பு எழுத்துக்களின் வித்தியாசங்களை வந்து மாணவர்கள் வந்து காதால் கேட்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியான வார்த்தைகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத சோதிக்கிறது. ஆசிரியர் வந்து பழம் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் வந்து இந்த ழா தான் வரிசையில் அந்த வரிசை சொல்ல தான் வந்து சரியாக கண்டுபிடித்து வட்டமிடுறாங்களான்றதை சோதிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து கேட்டல் திறனை மதிப்பிடுவதற்கான அளவுகோல். மாணவரின் கேட்டல் தேர்ச்சியை மதிப்பிட பின்வரும் காரணிகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. ஸோ வந்து ஒரு மாணவனுக்கு வந்து கேட்கும் திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சோதித்து மதிப்பெண் கொடுக்கறதுக்கு இந்த 4 முக்கிய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, கவனம், அட்டென்டிவ்னஸ். ஸோ சிதறலின்றி பேச்சை கேட்கும் திறன்னு சொல்லலாம். ஸோ மற்ற விஷயங்களை வந்து கவனத்தை திருப்பாமல் பேச்சாளர் சொல்கிறத மட்டுமே வந்து முழு மூச்சோடு கவனிக்கிற அந்த திறமையை பார்க்கலாம். கவனம் இருந்தால் மட்டும்தான் வந்து மற்ற எல்லா விஷயங்களும் வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்க நம்மளால் முடியும். பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டாலுமே, ரோட்டில் போகிற வண்டி சத்தம் கேட்டாலுமே அதை பற்றி வந்து கவலைப்படாமல் ஆசிரியர் நடத்துகிற அந்த சப்ஜெக்ட் அந்த பாடத்தை மட்டுமே வந்து கூர்ந்து கவனிக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன், பொருள் உணருதல். காம்ப்ரிஹென்ஷன் முதன்மை யோசனை மற்றும் துணை தகவல்களை சரியாக புரிந்து கொள்ளுதல். ஸோ வந்து அந்த கேட்கிற செய்தியில் எது வந்து முக்கியமான கருத்து, எது வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தகவல்கள்னு சொல்லி பிரித்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறது. கதையோட முக்கிய கருத்தையும் அதில் வர அந்த துணை சம்பவங்கள்னு சொல்லுவோம்ல, அதை வந்து குழப்பம் இல்லாமல் மனசில் ஏற்றுக்கிறது. ஒரு சுதந்திர போராட்ட கதையை வந்து நீங்கள் கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க, விடுதலைக்காக போராடுறது தான் வந்து முக்கிய கருத்து. அதில் வந்து வர அந்த வருஷம், இடம் எல்லாம் வந்து துணைக்கு தகவல்கள்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஒலி பாகுபாடு, ஃபோனடிக் டிஸ்கிரிமினேஷன்ஸ், தமிழின் சிறப்பு எழுத்துக்களை ஒலிப்புகளையும் சரியாக கண்டறிதல். ஸோ வந்து தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த சிறப்பு எழுத்துக்களோட உச்சரிப்பையும் அதோட சத்தங்களை வந்து சரியாக பிரித்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது. இப்போ தமிழ் மொழிக்கே வந்து உரிதான அந்த சிறப்பு எழுத்துக்கள் இருக்குல்ல, சரியாக வந்து காதலை கேட்டு புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து எழுத்துப்பிழை வராது. ஸோ இதுக்கு வந்து எடுத்துக்காட்டினா சொல்லலாம் பள்ளி, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பழி என்ற மாதிரி எல்லாம் வந்து இந்த 3 இடையில பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற அந்த சத்த வேறுபாடுகளை வந்து கேட்டு துல்லியமாக வந்து பிரிச்சுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பயன்பாடு, ரெஸ்பான்ஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ கேட்ட தகவல்களுக்கு ஏற்ப சரியான பதிலையோ அல்லது வந்து செயலையோ வந்து வெளிப்படுத்துதல். ஸோ வந்து நம்ம காதில் கேட்ட செய்திக்கு ஏற்ற மாதிரி வந்து உடனே வந்து சரியான பதிலை சொல்கிறது அல்லது வந்து அதற்கு ஏற்ற மாதிரி வந்து வேலையை வந்து செய்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டல் திறன் வந்து முழுமையாக வந்து அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க இந்த செயல்பாடு தான் வந்து பயன்படும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போர்டில் வந்து இருக்கிறத வந்து நோட்டில் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாங்க, உடனே வந்து அமைதியாக பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி வந்து ஓகேங்களா, அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து சுருக்க உரை. ஸோ இது எல்லாத்தையும் வந்து சமரைஸ் பண்ணுறது, நோட் டேக்கிங் அண்டு சமரைசிங். ஸோ செயல்முறை, ஒரு விரிவு உரையோ அல்லது வந்து உரையாடலையோ முழுமையாக கேட்க வைத்தல். ஸோ வந்து ஆசிரியர் அல்லது வந்து பேச்சாளர் வந்து பேசுகிற அந்த பெரிய பேச்சையோ அல்லது வந்து 2 பேர் வந்து பேசுகிற அந்த உரையாடலையோ வந்து மாணவர்கள் வந்து முழுமையாக வந்து கவனமாக கேட்க வைக்கிறது. ரொம்ப நேரம் வந்து கவனத்தை வந்து சிதற விடாமல் வச்சுக்க இந்த முறையை வந்து நம்ம வந்து உதவும். நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஸ்கூலில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தாங்கன்னா வந்து இந்த பிரின்ஸிபலில் வந்து இல்லைனா வந்து யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா வந்து அவங்க பேசுகிற அந்த 10 நிமிஷம் வந்து பேச்சு வந்து மாணவர்கள் வந்து முழுசாக கேட்கிறது. அதை வந்து நம்ம வந்து சுருக்க உரை தயாரித்தல்னு சொல்லலாம். அது அவங்க சொல்கிறத அப்படியே இல்லை, அவங்க 10 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் கவனித்து ஒரு 2 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு. கேட்ட விஷயத்தில் இருந்து முக்கிய குறிப்புகளை ஏற்கும் திறன். ஸோ நம்ம காதால் கேட்ட பெரிய பேச்சில் இருந்து முக்கியமான வந்து பாயிண்ட்டுகளை மட்டும் வந்து தனியாக குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அதை வந்து உங்களோட சொந்த நடையில் வந்து சுருக்கி பேசுகிறது அல்லது வந்து எழுதுறது தான் வந்து மதிப்பீடுன்றது. கேட்ட செய்தியை வந்து தன் சொந்த வார்த்தைகளில் சுருக்கி பேசவோ எழுதவோ செய்தல். இதுதான் இப்போ நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து கேட்டல் தேர்ச்சியில் ஏற்படும் சவால்கள். இதை நான் சொல்லிடுறேன். இது வந்து மாணவர்களோட சுருக்கி எழுதும் திறனையும் சொந்தமாக யோசித்து எழுதும் ஆற்றலையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து வளர்க்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டல் தேர்ச்சியில் ஏற்படும் சவால்கள்.
ஸோ சுற்றுச்சூழல் காரணிகள் வகுப்பறையில் ஏற்படும் தேவையற்ற உரத்த சத்தங்கள். ஸோ வந்து நம்ம பேசுகிறத அல்லது வந்து பாடம் நடத்துகிறத கேட்குறத தடையாக இருக்கிற வெளிப்பக்க சத்தங்கள்னு நம்ம சொல்லலாம். இப்போ சுற்றுப்புற சூழல் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக வந்து கேட்டல் திறனை வந்து நல்லா அமைய முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து கிளாஸில் பார்த்திங்கன்னா வெளியே போகிற அந்த ரோட்டில் போகிற அந்த வெஹிக்கல்ஸ் இருக்கட்டும், வண்டிகள் சத்தம், பக்கத்து கிளாஸில் இருந்து வர அந்த சத்தம், இது எல்லாமே வந்து நம்ம கிளாஸ் கவனிக்கிறதுலேருந்து அந்த கவனம் சிதறதுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேச்சாளரின் வேகம். மிக வேகமான பேச்சு அல்லது வந்து தெளிவற்ற உச்சரிப்பு. ஸோ பேசுகிறவங்க வந்து ரொம்ப வேகமாக பேசிட்டாலோ அல்லது வந்து வார்த்தைகள் வந்து திக்கி திணறி தெளிவு இல்லாமல் வந்து உச்சரிக்கிறதுனாலையோ வந்து அந்த கேட்குறது வந்து புரியாமல் போயிடலாம். இப்போ வந்து தெளிவான குரல், அந்த சரியான வேகமும் இருந்தால் தான் வந்து கேட்குறவங்க மனசில் கருத்துக்கள் வந்து ஆழமாக வந்து பதியும். நெக்ஸ்ட் வந்து கவனச்சிதறல். நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஏற்படும் சலிப்பு. ஸோ ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரமாக வந்து யாராச்சும் வந்து பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்து மூளைக்கு வந்து ஏற்படுற அந்த அலப்பும் ஒரு சலிப்பும் சொல்லலாம். ஓகேங்களா? மனித மூளையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனம் செலுத்த முடியாது. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லலாம், 1 மணி நேரத்துக்கு நீங்கள் மேலே வந்து தொடர்ந்து ஒரு டீச்சர் பேசிகிட்டு இருந்தது இல்லைனா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜன்னலுக்கு வெளியே வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் சொல்லலாம். கவனச்சிதறலுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து நிறைவுரை, கன்க்ளூஷன் பார்க்கலாமா? கேட்டல் திறன் என்பது செயலற்ற ஒரு திறனன்று, அது கவனத்துடனும் சிந்தனையுடனும் நிகழும் ஒரு செயல்பாட்டு திறன். கேட்டல் திறனில் தேர்ச்சி பெறும் ஒரு மாணவரால் மட்டுமே பேசுதல், படித்தல் மற்றும் எழுதுதல் ஆகிய மற்ற 3 திறன்களிலும் மிக சிறந்த தேர்ச்சி அடைய முடியும். ஸோ வந்து கேட்கறது மட்டும் சும்மா காதை மட்டும் வந்து திறந்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிற சோம்பேறித்தனமான வேலை கிடையாது. இது வந்து மூளையை வந்து உஷாராக வச்சுக்கிட்டு யோசித்து செய்ய வேண்டிய சுறுசுறுப்பான செயல்பாட்டாக பார்க்கப்படுது. ஸோ யார் ஒருத்தர் வந்து கவனமாக கேட்குறாங்களோ அவங்க வந்து திறமையில் வந்து கெட்டிக்காராங்க, ரொம்ப வந்து ஒரு டேலண்டடாக அவரால் மட்டும்தான் வந்து நல்லா பேசவும் சரியாக படிக்கவும் தப்பில்லாமல் எழுதவும் முடியும். ஸோ இதுதான் வந்து முடிஞ்சிச்சு கேட்டல் திறன்ன்றதை. ஸோ இங்கே கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 20 கொஷின்ஸ். ஓகேங்களா? மாதிரி வினாக்கள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? 20 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பேசுதல் திறன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணால் ஒன்று முடிக்கணும். ஸோ இது வந்து முடிக்க முடியாது. அதனால தான் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன். ஸோ இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அதே அளவில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் 20 கொஷின்ஸ் இருக்குது. பேசுதல் திறனுக்கு தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் எழுதுதலுக்கு படித்தலுக்குன்னு சொல்லி தனித்தனியாக 20 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் படித்தல் இருக்குது, எழுதுதல் திறன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன டாபிக் வரும், 20 மாதிரி வினாக்கள். இது வந்து நெக்ஸ்ட் டாபிக். கற்பித்தல் கற்றல் பொருட்கள், பாடப்புத்தகம், பல்லூடக பொருட்கள், வகுப்பறையின் பன்மொழி வளங்கள். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 ஸ்கில்ஸ் இருக்கிற இந்த 3 திறன்களுக்கு முடிச்ச அப்புறம் தான் இது பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பேசுதல் திறன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? Until then, thank you so much.